ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். வெற்றிகரமாக தோத்துட்டோம். மூணாவது மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் மும்பை இந்தியன்ஸை ஜெயிச்சோம். அடுத்த 3 மேட்ச்சு தோத்துட்டோம். எல்லாருக்கும் தெரியும். இன்னும் 25 ரனில் சேப்பாக்கில் ரெண்டாவது மேட்ச் சேப்பாக்கில் தோற்றுருக்கோம். அர்த்தமாக தான் இருக்குது. 25 ரனில் தோற்றுருக்கோம். என்னோட ப்ரிவியூ எடுத்து பாருங்கள், என்ன நடக்கும்னு நாங்கள் அதிலே சொல்லியிருந்தேன். நான் கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி? நான் தான் சொன்னேன்ல, சிவம் துபாயெல்லாம் ஃபுல் 20 ஓவர் ஃபீல்டிங்கில் இருந்தால் தான் கால் இதெல்லாம் மசில்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகும். இன்னும் 2 பியூட்டிஃபுல் கேட்ச் எடுப்பார், ஒரு bowling கூட போடலாம். யூ வில் ஃபீல் யூ ஆர் தேர். திடீர்னு பேட்டை கொடுத்துட்டு போய் அடிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து விளையாடுறவங்களே அடிக்க முடியல. இந்த மாதிரி பிச்சிலெல்லாம் கேஎல் ராகுல் மாதிரி இன்னிங்ஸ் விளையாடணும். பார்த்தீங்களா எப்படி கிரைண்ட் பண்ணாருன்னு. 60 மீட்டர் 6 எங்கே அடிக்கணும், 40 மீட்டர் எடுக்கணும், எந்த bowler எப்போ அடிக்கணும்னு ஒரு 2ல் லாக் பண்ணி கொண்டு போகலாம். அழகாக அப்படி கொண்டு போனோம். ஆண்ட்ரூ சித்தார்த்தை விளையாட வைங்கன்னு அவங்க விளையாட வைக்கவே இல்லை. அஸ்வின் எதுக்கு டீம்லன்னு நான் கேட்டேன். எல்லாம் என்ன பிடிச்சி கத்துறீங்க, ஒரு லெஜெண்ட் திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ உட்காந்து புலம்புங்க. இப்போது தோத்துட்டு போயிட்டோமே அப்படின்ட்டுன்னு. ஸ்பின் ட்ராப் சைலண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ஜெயிச்சதான் கை தட்டுவீங்களா? டவுனாக இருக்கும்போது கை தட்ட வேண்டாம்? அப்போ தானே சேரப் ஆவாங்க எல்லாம். எனிவே 7 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி தான் 150 சேஸ் பண்ணோம். இன்னைக்கு மட்டும் 180 சேஸ் பண்ணது 7 வருஷம் ஆச்சு. 2010 15 வருஷம் கழிச்சு டெல்லி ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் ஜெயிக்கிறாங்க. கடந்த 7 மேட்சை சென்னையில் தோத்தாங்க. ஏற்கனவே ஜெயிச்சதை தானே நம்ம. பவர் பிளேயில் 46/3 என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 75/5 ஆயிடுச்சு. அப்புறம் தோனி, விஜய் சங்கர் எப்படி நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க? மேலே அவங்க ஒன்றும் பண்ணலன்னா தோனி வரும்போது 57 பாலில் 120 போய் அடின்னா அதான் பண்ணுவார்ப்பா வந்து மனுஷன். இந்த 44 வயசில் மேலே இருக்குன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரியான இது. ஜடேஜா 2 ஓவர், அஸ்வினு 3 ஓவர். அஸ்வினுக்கு விக்கெட் இல்லை. 150க்கு அடி விழு. நல்லா போட்டது ஒரே ஆள் 150 அடி விழுந்து ஸ்கோர் எங்கே போய் நின்றுச்சு. மற்ற பாலெல்லாம் என்ன பண்ணுறீங்க? எதுக்கு வரீங்க நீங்கன்னு கேட்குறேன் நான். நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க, ஏன் சார் நீங்கள் பவுலர் தான், பேட்ஸ்மேன் தான் கேட்பு. இப்போ 11 பேட்ஸ்மேன் வச்சு விளையாடுங்க. எதுக்கு பவுலரு? அந்த பையன் போடல. விப்ராஜ் நிகாம் வந்தோன்னே பவர் பிளேயில் 6, 8, 10 4 ஓவரில் போட்டு 2 பேரும் தூக்கணும். நான் முதல்ல சொன்னேன், ப்ரிவியூ பார்க்காத போய் பாருங்கள். நிறைய கேள்விக்கு விட இருக்கும் அதில். இதான் நடக்க போது நான் கணிச்சேன். ஏன்னா அதே தான் நடந்தது. நீங்கள் திரும்ப பேக்கேஜ் எக்ஸ்ட்ரா லக்கேஜெலாம் கேரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சு, எனக்கு அவர் பிடிக்கும், நீங்கள் அடித்தா 2013 நான் வருகா 2012லன்னா இப்படி தான் இருக்கும். புலம்பாதீங்க. நத்திங் கேன் பி டன். எனிவே, ருத்ராஜ் கைக்வாட் என்ன சொன்னார், வந்துடுவோம் விஷயத்துக்கு. போஸ்ட் மேட்ச்லாம் சாஸ்திரி தான் கேட்டார். அப்புறம் ருத்ராஜ் இன்னைக்கு சரியாக போல பேருக்கு அவங்க பக்கம் மேட்ச்ன்னு ரிஜெக்டட். அவரை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கும். ருத்ராஜ் சொன்னார், இன்னைக்கு மட்டும் இல்லை 3 மேட்சாவே எங்கள் பக்கமே போகிறதில்ல. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், லெவல் பெஸ்ட்டு. 3 டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபெயில் ஆயிடுறோம். 3 டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு எதிர போகலன்னு. நீ வேற கைக்வாட்டோட கேப்டன்சி சரியில்லை சொன்னீங்க. அப்போ கோச்செல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உள்ள ஃப்ளெமிங்கு, ஹசிலாம் உட்காந்துருக்காங்களே, அவங்க சொல்ல மாட்டாங்களா? பின்னாடி தோனியில் சொல்ல மாட்டாங்களா? இது அவரோட ஓன் டெசிஷன் மட்டும்தானே என்னது? போலிங் போடுன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் போய் 2 ஓவரில் 19 ரன் கொடுத்தீங்கன்னா 3 ஓவரில் விக்கெட்டே எடுக்கலாம். இங்கேயே பிறந்து வளர்ந்தவர் அஸ்வின், அவர் 0 விக்கெட்டு. அப்புறம் எப்படி கேஎல் ராகுல் அவுட் பண்ண தெரிய வேணா? எவ்வளோ மேட்ச் அவர் கூட விளையாடிருப்பீங்க? எவ்வளோ டெஸ்ட் மேட்ச், எவ்வளோ ஒன் டே, எவ்வளோ T20, எவ்வளோ IPL கேஎல் ராகுலுக்கு போலிங் போட்டிருப்பீங்க? தெரிய வேணா எப்படி அவர் அவுட் பண்ண, அவரோட வீக்னஸ் என்னன்னு எப்படி அடி விட்டீங்க? அவர் 77 ரன். இவ்வளோக்கு பாவம். அவர் பேட்டிங் ஆர்டர் ஃப்ளக்சுவேட் ஆகும். 7ஆவது நம்பர் வர, 6 வர, 5 வர, 4 வர, டிஃப்ரெண்ட் டீம் அங்கங்கே போகிற. அவரு, கேன் வில்லியம்சன், டிராவிட்லாம் எந்த டீமாக இருந்தாலும் ஸ்கோர் பண்ணாங்க. வேர் இஸ் யுவர் பிளான்? மிச்சர் ஸ்டார் தூக்கல ருத்ராஜ் கைக்வாட. ஷார்ட் பிச்சில் வீக்குன்னு சொல்லிட்டு டீப்பில் 2வது ஓவரில் ஒரே ஒரு ஃபீல்டர் டீப் ஸ்கொயர் லெக்கில் அதுக்கேற்ற மாதிரி லெக் சைடில் போனார். இவர் புல் பண்ணார். கரெக்டாக அவர் கைமேலே காய்ச்சி. அது எப்படி கேஎல் ராகுல் அடித்தா வெளில போய் உழுது, இவர் அடிச்சா கைமேலே போனால் பிளானிங், ஸ்பீடு, அந்த பாலை எப்படி கொண்டு வரணும்னு தே டிட் வெரி குட் பிளானிங்கோட வந்தாங்க அவங்க. ஹேமந்த் படானி தான் அவங்களுக்கு கோச். இவருக்கும் தமிழ் பையன் தான் ஹேமந்த் படானி. நிறைய வாட்டி அவரை மீட் பண்ணியிருக்கேன் அகாடமியில், சிஎஸ்கே அகாடமியில். ஸோ பீட்டர்சன் அவங்களோட மென்டர். ஸோ தி கேம் வித் அ பிளான், நாட் வித் லக்கேஜ். அன்னைக்கு விளாண்டார், இன்னைக்கு விளாண்டார், நல்லா விளாண்டார் போவார்னு லக்லெல்லாம் ஜெயிக்க முடியாது. அது ருத்ராஜ் நான் ப்ளே பண்ணவே மாட்டேன். வாட் கேன் யூ டூ? 2 பேர் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ருத்ராஜ், ரச்சினும் அவுட் ஆனாங்க. முடிஞ்சு போச்சு மேட்ச். ஏற்கனவே டோர்னமெண்ட்டே என்ன சொன்னேன், மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்குன்னு. என்ன தான் கொஞ்சம் திட்டினீங்க? என்ன நடந்தது? விஜய் சங்கர், தோனிலாம் நீங்கள் ப்ளே பண்ணவே முடியாது. அவங்க வரும்போது மேட்ச் முடிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து 100 ரன் அடிச்சாங்க. அவங்க 2 பேரும் அவுட்டாக இருந்தால் 50 கூட வந்துருக்காது பிறகு. அண்டர்ஸ்டாண்ட்? போலர்ஸ் வென் யூ டோர்னமெண்ட். இப்போ போலர்ஸ்க்கு வந்து சலைவா அலோட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் எச்ச துப்பி ஷைன் பண்ணி, ஒரு பக்கம் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணணும். விக்கெட் எடுக்கல, மிச்சல் ஸ்டார்க்லாம். அந்த பையன் எடுக்கல. நிகாம், விக்னேஷ் புத்தூர்னு ஒரு பையன், அந்த பையன் எடுக்கல. அஸ்வினி குமார் எடுக்கல. நீங்கள் மட்டும் என்ன பழைய ஆளுங்களை வச்சுக்கிட்டு கதை சொல்லிட்டு இருந்தா? ஃபேன்ஸ் வேக் அப் மேன். எனிவே, திருப்பி இதுக்கே வந்துடுறேன். அப்புறம் கேட்டார் சாஸ்திரி, இவர் ஹேடன் வர கேட்டார் நினைக்கிறேன். ஒன்றில் மேஜர் ஒரி என்ன உங்களுக்கு? பவர் பிளே இல்லையா? நிறைய விக்கெட்டு விட்டுறீங்க போயிருக்கேன்னு சொன்னார். ஆமாம், டெஃபினெட்லி மேஜர் கன்சர்ன் எங்களுக்கு பேட்டிங் அண்ட் போலிங் 2மே பவர் பிளேயில் தான். கைக்வாட் சொன்னார்.
டூ many விக்கெட்ஸ் விட்டுறோம் பவர் பிளேயில் பேட்டிங் பண்ணும்போது. அவங்க பேட்டிங் பண்ணும்போது நிறைய ரன் கொடுத்துறோம் பவர் பிளேயில். நாட் கோயிங் அவர் வே, எங்கள் பக்கம் போவே இல்லை. இதை நாங்கள் 2வது மேட்ச்சில் ஸ்பாட் பண்ணிட்டேன்ட்டார். அப்புறம் 2வது மேட்ச் 4 மேட்ச் ஆச்சு, ஏன் இன்னும் கிளியர் பண்ணல? 13 மேட்ச்சுக்கு அப்புறமா இன்னைக்கு கூட ஒரு நேர் போட்டார். நாங்கள் உழுவது எந்திரிக்கிறது கடைசியில் எந்திரிப்போம். 12 ஓவரில் 500 ரன் வேணுமாப்பா, அப்பதான் குவாலிஃபை நிற்கணும். இப்போத்தே பில்டப் தோனி விஜய் சங்கர்லன்னா ஹியூஜ் மார்ஜினில் தோத்துருப்பீங்க. நெட் ரன் ரேட் எங்கேயோ போய் எகிரிருக்கும். எனிவே அது பக்கம் இருக்கட்டும். அவர் சொன்னார். அப்புறம் ஏடன் கேட்டார், ஆர் யூ கோயிங் டூ ஹார்ட், ரொம்ப ஹார்டாக அடிக்க பார்க்குறீங்களா? எடுத்தோடனே ஹார்டாக bowling பண்ணணும், ஹார்டாக பேட்டிங் பண்ணணும், ஆனால் ஃபீல்டிங்கில் கோட்டை விட்டுறீங்களா? அதை பற்றி யோசிக்கலான்னு. ஆமாம், நாங்கள் ரொம்ப மோர் டென்டேட்டிவாக இருக்கோம். பவுலர் அண்டர் ப்ரெஷரை வந்து நாங்கள் bowling போடும்போது பவர் பிளேயில் பேட்ஸ்மேனும் அண்ட் 2 விக்கெட் ஏர்லியராக விழுந்ததுக்கப்புறம் ஸ்டெடி பண்ண வேண்டியது இது இன்னிங்ஸு வாண்ட்ஸ் டு பி பாசிட்டிவ். நாங்கள் எல்லாருமே பவர் பிளேயில் ஒழுங்காக விளையாடணும், ஓவர் கான்சன்ட்டாக விளையாடுறோம்னு நினைக்கிறோம் இந்த டைமு. அண்ட் we were on our heels not on our toes கரெக்டாக சொன்னார் அது. ஆமாம், அண்ட் we all should well, நாங்கள் எல்லோரும் ஒன்றா பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ரைட் ஃப்ரம் ball 1 we have to identify and do well-ன்னாரு. கரெக்டாக தான் அவர் சொல்கிறது. அப்புறம் ஷாத்ரி கரெக்டாக கேட்டார். அப்புறம் இன்டென்ட் இல்லை பிறகு டுவர்ட்ஸ் தி எண்டு 4 4 5 தான் அடிச்சிங்க பிறகு கடைசியில் சிங்கிளாக போச்சே அப்படின்னு கேட்டார். இது வேணும் இது குழப்பத்தை உண்டாக்குறது. தெரியுது அங்கே சுச்சுவேஷன் என்னன்னு. 57 பாலில் 120 அடின்னு என்ன பண்ணுவார் தோனி? ஸோ அவர் சொன்னார், இல்லை பவர் பிளேலே நாங்கள் பிஹைண்டில் போயிட்டோம் அண்ட் ஒரு பேட்டர் வேறு இன்றைக்கி லெஸ்ஸு, அஸ்வின் நம்பர் 8 வராரு, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியுதுல்ல. நான் ப்ரிவியூவில் என்ன சொன்னேன், இவர் அதை ஆண்ட்ரூ சித்தார்த்தை விளையாட வைங்கன்னு. அஸ்வின் போட்ட அந்த 3 ஓவரை விஜய் சங்கர், டுபே, ரச்சின் ரவீந்திரா ஆளுக்கு ஒரு ஓவர் போட்டிருப்பாங்களே, எதுக்கு அவர் வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள்? 3 ஓவர் கொடுக்கறதுக்கு, விக்கெட் எடுக்காமல் இருக்கிறதுக்கா? எப்படி விக்கெட் கிடைக்க போகிறது இல்லை. அது அவங்க விக்கெட் எடுக்க போட்டு அட்லீஸ்ட் பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அந்த ஆண்ட்ரூ சித்தார்த் 18 வயசு பையனை விளையாடுங்கன்னு புது பசங்களும் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பிக் ஓவருக்காக வெயிட் பண்ண, அந்த பிக் ஓவர் வரவே இல்லைன்னாரு. ஈவன் சிவம் டுபேயால் கூட கனெக்ட் பண்ண முடியல, மோமெண்ட்டை எங்கள் பக்கம் வரலன்னு. என்ன திரும்ப அதே சொல்ல, எப்படிங்க கனெக்ட் பண்ண முடியும்? பெஞ்சிலேருந்து நேராக பேட்டை குத்திட்டு போனால் ஸ்கூட்டரே நீங்கள் 4 நாளைக்கு ஓட்டலன்னா அவன் ஆன் ஆகாது. 20 ஓவர் ஃபீல்டில் வைங்க, அவர் ஃபீட் மூமெண்ட்லாம் இருக்கட்டும், அப்போ தான் ரிதத்தில் இருப்பாங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் அவர் என்ன பண்ண முடியும் பாவம்? ஐடென்டிக்கல் ஷாட்டில் அவுட் பண்ணார் கான்வேயும் இவரையும் டூபே. அந்த பையன் தான் விப்ராஜ் நிகாம், சின்ன பையன், லெக் ஸ்பின்னர், ஐடென்டிக்கல் 2 ஷாட் ப்ளே போட்டு பாருங்கள், லேர்ன் எப்படி போகிறாங்க மற்ற பவுலர்லாம். எனிவே இது ரொம்ப லாங்காக போச்சு, அப்டேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இன்னிங் நேரத்தே போட்டாச்சு, செகண்ட் இன்னிங் போட்டாச்சு. பார்க்கும்போது கரெக்டாக லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.